61 நாட்கள் மீன்பிடி தடை காலத்திற்கு பிறகு நேற்று கடலுக்கு சென்ற தூத்துக்குடி மீனவர்களின் வலையில் ஏராளமான மீன்கள் சிக்கியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரளம் கடல் பகுதிகளில் தற்போது மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளதால் அம்மாநில வியாபாரிகள் பலர் தூத்துக்குடி வந்து போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் 61 நாள் முடிஞ்சு இன்னைக்கு தான் விசைப்படகுகள் எல்லாம் கடலுக்கு சென்றிருக்கு. விசைப்படகுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்று மீனவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு தொழில் இருக்கு. இதே மாதிரியே இனி வருகின்ற காலங்களில் வரணும். அந்த இயற்கை தாய் இதை அருளணுங்கிறத நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். குறிப்பாக கேரளா மாநிலத்திலிருந்து வந்த வியாபாரிகள், மீன் வியாபாரிகள் இன்று பெருமளவில் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு இங்கே மீன்பிடி தடைக்காலம் முடிவடைகிற நிலையில் அங்கே தொடங்குது. அங்கே மீன்கள் தட்டுப்பாடு இருக்கிறதுனால கேரளாவர்கள் பெருமளவில் இங்கே மீன்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க மாநிலத்தில் விற்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்று இருக்கிறது போல இந்த வருடங்கள் முழுவதும் தொடர்ந்து இயற்கை தாயும் இறைவனும் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். தடைக்காலம் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு இன்னைக்கு தான் தூத்துக்குடி விசைப்படகு துறைமுகத்தில் 250 இருந்து 300 போட்டுகள் இன்னைக்கு கடலுக்கு போயிருக்கு. மீன் வரத்து அதிகமா இருக்குது. அதுவும் இல்லாம கேரளால இருந்து பெரும் வியாபாரிகள் வந்திருக்குது. மீனவர்கள் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்குது. பொன்னாம்பாறை, முண்டக்கண்ணி, அயலை, பாறை இந்த மாதிரியான மீன் வரத்துகள் அதிகமா இருக்கு. மீன்களுக்கு கூடுதல் விலை கிடைச்சிருக்கு. மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு ஒன்று, இந்த 60 நாட்களா மீனவர்கள் பெரும் கஷ்டத்தில் இருந்த சூழல்ல இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மீன் துறைமுகம் திறந்ததுக்கு அப்புறம் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நன்றி தூத்துக்குடி கெமிஸ்டன். முண்டக்கண்ணி 300 ரூபா போகுது, அயலை 300 ரூபா போகுது, பொன்னாம்பாறை 300 ரூபா போகுது, பாறை இதெல்லாம் 400 ரூபா 450 ரூபா போகுது. நீங்க சீலாவை எடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபா 800 ரூபால இருந்து 1000 ரூபா வரைக்கும் போகுது. கனவா மீன்கள் குறைவா இருந்தாலும் ரேட் அதிகமா இருக்குது. இப்படி பல வகையான மீன்கள், எல்லா மீன்களும் அதிகமா வந்திருக்குது. தூத்துக்குடி மீனவர்கள் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு.